ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் போல சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உங்கள் வாழ்க்கையில் பொங்கி வழியணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி டே ஸ்டார்ட் ஆனது என்னமோ 4:30க்கெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. குளிச்சுட்டு சாமி கும்பிட்றதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நேற்றுக்கு சங்கராத்திரிக்கு சாப்பாடு எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை எடுத்துகிட்டு வந்து வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறமா விளக்கு பற்ற வச்சு சாமி கும்பிட்டு போய் சரி கோலம் போட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயாச்சு. சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 4:45 கட்ட வெளியே போய் கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்த்தா யாருமே இல்லை. நாங்கள் 2 பேர் மட்டும்தான், நானும் அக்காவும் கோலம் போட்டுட்டு இருந்தோம். அக்கா தான் வந்து சரி வா போய் கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டே வந்தா. நாங்கள் வந்து பார்க்கும்போது யாருமே இல்லை, ஒரு ஈக்காக்கா கூட இல்லை. முக்கியமாக கொசு தொல்லை இல்லை. அதனாலேயே நிம்மதியாக கோலம் போட முடிஞ்சுன்னா பார்த்துக்கங்களேன், இல்லைன்னா காலெல்லாம் பிடிச்சி பிச்சு எடுத்திருக்கோம். நான் வந்து தை ஒன்றுக்கு வந்து வெளியே பொங்கல் வைக்கிறது கிடையாது. ஸோ அதனால் நான் பொங்கல் வைக்கல, கோலம் மட்டும் போட்டுட்டு உள்ளே வந்துட்டோம். நாங்கள் உள்ளே வரும்போதே டைம் 7 மணி ஆயிடுச்சு. உள்ளே வந்து அவசர அவசரமாக சாப்பாடு செய்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து வடை பாயசத்தோட சாப்பாடு ரெடி பண்ணிடலான்ட்டு காலையிலக்கு வந்து சுண்டல் குழம்பும் இட்லியும் செஞ்சுட்டேன். பொங்கல் வாசலில் வைக்கலைன்னா என்ன, சக்கரை பொங்கல் வீட்டில் ரெடி பண்ணிடலாம், பொங்கல் அன்றைக்கி பொங்கல் செய்யாமையா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சூப்பராக சக்கரை பொங்கல் ரெடி பண்ணி வடை பாயசம் எல்லாமே காலையிலேயே ரெடி பண்ணிட்டேன். நீங்கள் இன்றைக்கி என்ன பலகாரம் செஞ்சீங்க அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் மீ.